This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நீண்ட கால நாட்களாக பெண் கிடைக்காத நிலையில் சமீபத்தில்தான் இளைஞருக்கு திருமணம் நடந்துள்ளது. ஆசையாக மன வாழ்க்கையை துவங்க காத்திருந்த நிலையில் போலீஸில் புகார் தரும் நிலைமைக்கு வந்துவிட்டார் புது மாப்பிள்ளை. என்ன நடந்தது? இமாச்சல பிரதேச மாநிலம் ஹமிர்பூர் மாவட்டத்தில் சகி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் ஜிதேஷ் சர்மா. இந்த இளைஞருக்கு சமீபத்தில்தான் திருமணம் நடந்தது. இதனால் புது மனைவியுடன் தன்னுடைய இல்லற வாழ்வை பலவிதமான ஆசைகளுடன் துவங்கினார். தங்க நகை, பணம். ஆனால் தாலி கட்டி அடுத்த சில நாட்களிலேயே மனைவியை காணவில்லையாம். அப்பொழுதுதான் வீட்டிலிருந்த பணம் நகையுடன் புது மனைவி ஓடியிருப்பது தெரிய வந்தது. இதனால் உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்த புது மாப்பிள்ளை போலீஸில் புகார் தந்திருக்கிறார். அந்த புகாரில் அவர் கூறியதாவது: திருமணத்திற்கு பெண் தேடி கொண்டிருந்த போது பால்தேவ் சர்மா என்ற புரோக்கர் எனக்கு பழக்கமானார். அவர் மூலம் பபிதா என்ற பெண் அறிமுகமானார். பபிதாவுடன் எனக்கு திருமணம் நிச்சயமானது. இந்த திருமணத்திற்காக பால்தேவ் ரூபாய் 1.50 லட்சம் புரோக்கர் கமிஷன் வாங்கி கொண்டார். இதையடுத்து கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி பப்பிதாவை கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டேன். பெண்ணுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை என்றார்கள். இதனால் என்னால் பதிவு செய்ய திருமணம் செய்ய முடியவில்லை. கோவிலிலேயே பெரியவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டேன். திருமணம் முடிந்த சில நாட்களில் என்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பப்பிதா சென்றார். 2 நாட்கள் ஆகியும் அவர் வீட்டுக்கு வரவில்லை. அதனால் நான் அவருக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் என்னுடைய ஃபோன் அழைப்புகளையும் எடுக்கவில்லை. என்னுடைய வீட்டிலிருந்து பணம் மற்றும் நகைகளை எடுத்து சென்று ஏமாற்றிவிட்டார். உடனே புரோக்கருக்கு ஃபோன் செய்தேன். புரோக்கர் பால்தேவ் சர்மாவுடனும் என்னுடைய அழைப்புகளை ஏற்க மறுக்கிறார். எனவே எம்மை ஏமாற்றியவர்களை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாதேஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். இதையடுத்து அந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.